ரூத் 1:14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அம்மேன் அம்மேன். இந்த வசனம் என்னன்னா, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னைக்கு என்னன்னா, நம்மளுக்கும் ஏசப்பாக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நிந்தனைகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ தோல்வியான காரியங்கள் வந்தாலும் அழகா அங்க சொல்லியிருக்கு, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். யாருன்னா நகோமியை விடல. சாதாரண உலகத்தாரான அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, இத்தனைக்கும் ரூத் என்னன்னா அந்நிய தேசத்து ஸ்திரீ, மோவாப்பிய ஸ்திரீ. அவங்களே என்னன்னா ஒரு மாமியார விடாமல் பற்றி கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஏசப்பாக்குள்ள நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இதுல பார்க்கும் பொழுது நம்மளுக்கும் ஏசப்பாக்கும் உள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நம்ம ஏசப்பா விடாம பற்றி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ ஏள சொற்கள், எத்தனையோ காரியங்கள். ஆனாலும் இன்னைக்கு நம்ம எல்லாரோட வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஏசப்பா விட்டு போற நிலைமையில இருக்கிறோமா? இல்ல எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு திருமண காரியங்களா இருக்கட்டும், ஒரு குழந்தை காரியங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரூத் சொல்றாங்க, உங்களோட ஜனம் தான் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உங்களுடைய கடவுள் தான் என்னோட கடவுள். நீங்க எங்க மறிக்கிறீங்களோ நான் அங்கதான் மறிப்பேன், நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் இருப்பேன். சாதாரண ஒரு அந்நிய தேசத்து பெண் அவ. என்னன்னா அவங்களுக்கே ஒரு சாதாரண உலகத்தோட இந்த ரிலேஷன்ஷிப் அது என்னைக்கா இருந்தாலும் போயிடும், அதுக்கு என்னைக்கா இருந்தாலும் அது மறைஞ்சிடும், அது என்னைக்கா இருந்தாலும் மாறிடும். லாஸ்ட் வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கூட வரப்போறது இல்ல. ஆனா அந்த உலகத்தோட அந்த ரிலேஷன்ஷிப்கே அந்த ரூத் என்ன பண்றாங்கன்னா, நகோமியை விட்டு பிரியாம விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ரொம்ப இன்னைக்கு அந்த அந்நிய தேசத்து ஸ்திரீ ஒரு சாதாரண உலகத்தோட ரிலேஷன்ஷிப்கே விடாமல் பற்றி கொண்ட பொழுது, இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து ஏசப்பா கேக்குறேன் வார்த்தை என்னன்னா, எத்தனையோ வாழ்க்கையில நம்மளுக்கு கஷ்டம் வருது உண்மைதான், பாடுகள், பிரச்சனைகள், நிந்தனைகள், ஏளன சொற்கள். ரூத்த கூட பார்த்து அப்படிதான் பேசியிருப்பாங்க. என்ன இவங்க வீட்டுக்கே போயிடலாம்ல, இவ எதுக்காக இவங்க கூட போனோம், இவங்களே கணவனும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, ஓர்பாலும் நினைச்சிருக்கலாம். ஓர்பாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. ஒருவேளை ஓர்பால் கூட வரல. ஏன் ஓர்பால் வரலன்னா, ஒருவேளை அவங்க கூட திங்க் பண்ணிருக்கலாம், நம்ம இவங்க கூட போனா இவங்களே ஒரு விதவை, இவங்க கூட நம்ம போனா என்ன ஆக போகுது, என்ன கிடைக்க போகுது, என்ன சூழ்நிலை மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள முத்தமிட்டு போயிட்டாங்க. ஆனா ரூத்து ஒரு அந்நிய தேசத்து ஸ்திரீ தான். அவங்களுக்கு ஏசப்பானா யாருன்னு தெரியாது, கடவுள்னா யாருன்னு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஆனா நம்பி என்ன தெரியுமா பண்ணாங்க, நகோமிய நம்பி என்ன பண்ணாங்க, பரவாயில்ல நம்ம நம்பி போலாம், ஆனா அவங்கள விட்டுறக்கூடாது. ஒரு சாதாரண அந்நிய தேசத்து பெண்ணே என்னன்னா ஒரு மாமியார நம்பி இவங்க பாத்துப்பாங்க, பரவாயில்ல இவங்கள நம்ம பாத்துக்கலாம், நம்மள அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாச்சும் எது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, இன்னைக்கு நம்மளும் நம்மளோட ஏசப்பா வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், அவரு நம்மள சிருஷ்டித்தவரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உபத்திரவங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, கண்ணீர்களை பார்த்து, அவமானங்களை பார்த்து, துக்கங்களை பார்த்து, வியாதிகளை பார்த்து, பலவீனங்களை பார்த்து ஓர்பால் போலதான் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, போதும் எனக்கு போதும், இந்த கிறிஸ்டியன் லைஃப் போதும், மினிஸ்ட்ரி போதும், ஊழியம் போதும், ஜபம் போதும், ஐயோ இவங்க என்ன அதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு ஓடாதவர்களாய் என்னன்னா ரூத்தை போல பற்றி கொள்ளுகிற இருதயம், கர்த்தரை பற்றி கொள்ளுகிற இருதயம். என் வாழ்க்கையில ஒருவேளை திருமண காரியங்களா இருக்கட்டும், வேலை காரியங்களா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அது கடன் பிரச்சனையா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், தரித்திரமா, எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள். அன்னைக்கு ரூத்தை பார்த்து எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பேசியிருப்பாங்கதான். அவங்களுக்கே ஒண்ணுமே இல்லை, அவளே ஒரு விதவை, ஆனா அவங்க பின்னாடி ரூத் எதுக்கு போனோம்னு எத்தனையோ சொற்கள் வந்திருக்கும். இன்னைக்கும் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, நம்ம ஊழியத்தை பார்த்தோம் சரி, நம்மளோட ஓடுகிற கர்த்தருக்காக ஓடுகிற படுகிற பிரயாசத்தை பார்த்தோம். மத்தவங்க ஒரு வேலை ஆமா இது ஜபம் ஜெபன்னு ஓடுறாங்க, ஊழியன்னு ஓடுறாங்க, அப்படியே எவ்வளவு ஜபிக்கிறாங்க எவ்வளவு, ஆனா இவங்க லைஃப்ல ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு திருமணமா இருக்கட்டும், ஒரு குழந்தையா இருக்கட்டும், இவங்க வாழ்க்கையில இவங்க குடும்பமே ரட்சிக்கப்படல, இவங்க குடும்பத்திலேயே சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. இப்படியாப்பட்ட
சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை மத்தவங்க பார்த்து சொல்லலாம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படியாப்பட்ட கண்ணீர் தான், உபத்திரவம் தான், பாடுகள் தான், ஏல சொற்கள் தான், எல்லாரும் பேசுறாங்க தான், எல்லாரும் நிந்திக்கிறாங்க தான், எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க தான், முடியல தான், என்ன இது, என்ன ஏசப்பா, நம்மளே சில நேரத்துல என்ன தெரியுமா பண்ணிடணும், என்ன ஆண்டவரே இது, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கண்ணீர், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பாடு, நான் உண்மையா தானே தேடுறேன், உண்மையா தானே நேசிக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ டிலே, இவ்ளோ காரியங்கள் சொல்லிட்டு அன்னைக்கு ரூத்தும் தன்னோட ஹஸ்பண்டை இழந்து யாருமே தெரியாத நேரத்துல தன்னோட மாமியார மட்டும் விடாமல் பற்றி கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகளையும் எப்படியாப்பட்ட காரியங்கள் வந்தாலும் இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன தெரியுமா கேக்குறாங்க, அன்னைக்கு அது சாதாரண உலக பிரகாரமான அது உறவு, அது போற உறவு தான், ஆனா அந்த உறவையே அவங்க விடாம பற்றி கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏசப்பாவும் நம்மளும் இருக்கிற உறவு எப்படி இருக்கு? நம்ம ஒரே ஒரு தாட்டி யோசித்து பார்ப்போமா? இன்னைக்கு அவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு மறுதளிச்சுட்டு போயிடுறீங்களா? ஓர்பாலை போல, இல்ல ரூத்தை போல விடாப்பிடியா எசப்பா என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன எது சொன்னாலும் பரவாயில்ல, எந்த நிந்தனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், துக்கங்கள், பாடுகள், என்ன குழந்தை இல்லைன்னு சொல்றாங்களா, வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்களா, இல்ல திருமணம் ஆகல சொல்றாங்களா, கடன் பிரச்சனைன்றாங்களா, சமாதானம் இல்லைன்றாங்களா, இல்ல ஊழியத்துல இவ்வளவு பிரச்சனை, பரவாயில்ல ஏசப்பா, அன்னைக்கு ரூத்தை போல விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கும் நம்மளுக்கும் அந்த இருக்கிற உறவு ஒரு எப்படின்னா, அது பின்னி பெனஞ்சி, அது யாராலுமே எப்படி சொல்றது, அவ்வளோ ஒரு பாண்டிங். அந்த ஏசப்பாக்கும் நம்மளுக்கும் அந்த உறவு, அன்னைக்கு ரூத்துக்கும் நகோமிக்கும் எப்படி உறவு இருந்ததோ அதே போல அப்படியாப்பட்ட ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கிறார் ஏசப்பா. அப்படி நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, அன்னைக்கு ரூத் நகோமியை விடாமல் போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது, பெரிய ஒரு காரியம் நடக்குது. ஏன்னா ரூத்தை நகோமியை பற்றி கொள்ளும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் படிக்கலாம். சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஆமென் ஆமென் பெற்றான். ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்ஸ் ஆண்டி. என்னன்னா அழகா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு. என்னன்ட்டுனா, போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றாள். அந்நிய தேசத்து ஸ்திரீ தான், ஏசப்பாவை பத்தி தெரியாத அந்த அளவுக்கு அவங்க மாமியார நம்பிதான் விடாமல் பற்றி கொண்டாங்க. ஆனா ஏசப்பாவுடைய வம்ச வரலாறுல மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 5ஆவது வசனத்துல ஏசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல ஒரு பேர் பெற்றாங்க. யாருன்னா ரூத். இன்னைக்கு எப்படியாப்பட்டவங்க, அவங்களோட வாழ்க்கை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது இல்ல, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கு, ஆனா எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. இவங்கதான் எனக்கு போதும், பரவாயில்ல என்ன ஆனாலும் என் லைஃப்ல, இன்னைக்கு ஒருவேளை இயேசுவுக்காக ஏசப்பாக்காக ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்களா? ஒருவேளை என்னோட வாழ்க்கை மாறலையே, எதா இருந்தாலும் நான் ஏசப்பாக்குள்ளதானே நான் நிலைச்சிருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, எதுவுமே மாறல, இது எப்ப மாறும், நான் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசித்தீங்கன்னா, இந்த வசனம் அழகா சொல்லுது, போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான். எவ்வளவு பெரிய ஒரு பிளஸிங் பாருங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டதுனால அவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுலயே இடம் பெற்றதான ஒரு காரியம். இன்றைக்கு நான் ஏசப்பாவும் சொல்றாரு உங்களை பார்த்து, இன்னைக்கு அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவரை நீங்க பிடித்து கொள்ளும் பொழுது, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு கேட்டா, ரூத்தோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? ஏசப்பாவோட வாழ்க்கையிலேயே, ஏசப்பாவோட அந்த ஹிஸ்டரியிலேயே அவங்க ஒரு பெரிய ஒரு பெண்ணை அவங்க இடம் பிடிச்சாங்க அந்த இடத்துல. இன்றைக்கு நீங்களும் நானும் ஏசப்பாவோட தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்ம அவரையே பற்றி கொள்ளும் பொழுது, நம்மளோட வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க எதிர்பார்க்க முடியாத, நீங்க ஏசப்பாவோட வாழ்க்கை வரலாறுல அவங்க இடம் பிடிக்கிறாங்கன்னா அவங்க அவ்வளவு பெரிய ஆளா இல்லவே இல்லை. ஒரு சாதாரண பெண், கணவன்
இருந்தவங்க ஒண்ணுமே இல்ல, அடுத்தது எதுவுமே இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்ல, அடுத்தது நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆனா ஏசப்பா எந்த இடத்துல அவருடைய வம்ச வரலாறுல அவங்க பேர் பெற்றாங்க. இன்றைக்கு நீங்க ஒரு வேலை பற்றி கொள்ளும் பொழுது, நானும் ஒரு வேலை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நம்மள ஏசப்பா கைவிடவே மாட்டாரு. பெரிய ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை, அதிசயத்தை அவர் செய்யதான் போறாரு. சோ அவரை நம்ம பற்றி கொள்ளலாம். அவரை பற்றி கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில கிரகிக்க முடியாத, நம்ம நினைச்சு கூட பார்க்காம, ரூத்ல நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, அப்படியாப்பட்ட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல இன்னைக்கு பேர் பெற்றது போல இன்னைக்கு நம்மளுக்கும் ஏசப்பா அப்படியாப்பட்ட காரியங்களை செய்வாங்க. ஆமென்.